எனவே வெளிநாட்டு அமைச்சு என்பது தன்னோல்தனமாக தனியாக செயல்படுகின்ற ஒன்று அல்ல. அவ்வாறு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. இந்த நாட்டிலே யுத்தம் முடிந்த பிறகு எண்ணெய் இல்லாமல், எண்ணெய் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலத்திலே ஈரான் அரசாங்கம் $250 மில்லியன் கடனாக, ஒரு அக்ரிமெண்டும் இல்லாமல் கடனாக இந்த நாட்டுக்கு வழங்கிய வரலாறு இருக்கிறது. அதை இந்த நாடு, நமது நாடு அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு ஒரு தசாப்தங்களுக்கு மேலாக போயிருக்கிறது. இன்னும் கொடுத்து முடியவில்லை. ஒவ்வொரு மாதமும் $5 மில்லியன் தற்பொழுதுதான் கொடுத்துக் கொண்டு வருகிறார்கள் அந்த கடனை அடைப்பதற்காக. அவ்வாறு உதவி செய்த ஒரு நாடு இன்று அநியாயமாக கொடுமைக்கார இந்த இஸ்ரேலர்களால் தாக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுதோ, தாக்கப்பட்ட பொழுதோ தனக்கு ஏற்பட்ட அந்த அடிக்கு பிறகுதான் அவர்கள் பதில் தாக்குதலை தங்களுடைய பாதுகாப்புக்காக செய்தார்கள். எனவே இந்த இஸ்ரேலுடைய இந்த மோசமான தாண்டோடித்தனமான வேலை திட்டத்தை எதிர்க்கின்ற சக்தி இந்த அரசுக்கு இல்லை என்றால், அது தவறு என்று சொல்லுகின்ற அந்த நிலை இந்த அரசுக்கு வரவில்லை என்றால் யாருக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள்? எதிர்கட்சியிலே இருக்கின்ற பொழுது எவ்வளவு வேகமாக பேசியவர்கள், இவ்வாறான பிரச்சனைகளை முன்வைத்தவர்கள், இன்று 159 பேரோடு இருந்து கொண்டு இன்று இவ்வாறான ஒரு மோசமான செயலை செய்திருக்கின்ற இஸ்ரேலுடைய இந்த ஈனச் செயலை பிழை என்று சுட்டிக்காட்டுகின்ற அளவுக்கு, தவறு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த வெளிநாட்டு அமைச்சுக்கோ இந்த அரசுக்கோ முடியவில்லை என்றால் அது நியாயமா என்று நான் கேட்கிறேன்.